வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக கடற்பகுதியை நெருங்கும் ஃபெஞ்சல் புயல் இன்று பிற்பகலில் காரைக்கால், மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஃபெஞ்சல் புயலின் வேகம் மணிக்கு 15 கிலோமீட்டரில் இருந்து 7 கிலோமீட்டராக குறைந்தது. புயலின் நகர்வை பொறுத்து மழையின் வேகம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஃபெஞ்சல் புயல் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் நிலையில் சென்னையில் விடிய விடிய கனமழை. தீநகர், கிண்டி, நந்தனம், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கியது. தமிழகத்தில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, கடலூர், புதுச்சேரியில் 6ஆம் எண் கூண்டு ஏற்றம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் தரைக்காற்று மணிக்கு 62 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். புயல் கரையை கடக்கும் போது அதிகனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். ஃபெஞ்சல் புயல் இன்று கரையை கடப்பதால் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம். தமிழக பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தல். வங்கக்கடலில் உருவான ஃபெங்கல் புயல் எதிரொலி. சென்னை, காஞ்சிபுரம் உள்பட 10 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. புயல் கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் சென்னை மாநகராட்சி. முன்னெச்சரிக்கை பணிகளில் 22,000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஆணையர் குமரகுருபரன் தகவல். புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னையில் கடற்கரைகளுக்கு செல்ல தடை. சென்னையில் உள்ள பூங்காக்களும் இன்று மூடப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், வேலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர் மாவட்டங்களில் திடீர் வெள்ள அபாய எச்சரிக்கை. தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அரசு அறிவுறுத்தல். ஃபெஞ்சல் புயலை சமாளிக்க விழுப்புரம் மாவட்டத்தில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தீவிரம். மீட்பு பணிகளில் ஈடுபட தேசிய, மாநில பேரிடர் மீட்பு குழுக்கள் முகாமிட்டுள்ள ஆட்சியர் பழனி தகவல். டிசம்பர் 2 வரை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லக்கூடாது. கடலில் சூறைக்காற்று வீசும் என எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீன்வளத்துறை எச்சரிக்கை.
சென்னை மெரினா பெசநகர் காசிமேட்டில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தல். தரங்கம்பாடி கடற்கரையில் 10 அடிக்கு மேல் சீறி பாயும் அலைகள். ஆபத்தை உணராமல் புகைப்படம் எடுத்து மகிழும் சுற்றுலா பயணிகள். பெஞ்சன் புயல் உருவானதை அடுத்து மரக்காணம் பகுதியில் கடும் கடல் சீற்றம். பல அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்புவதால் மீனவர்கள் பொதுமக்கள் அச்சம். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களது பணியாளர்களை இன்று வீட்டிலிருந்து பணிபுரிய அறிவுறுத்த வேண்டும். புயல் எச்சரிக்கையை அடுத்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னையில் மாநகர பேருந்துகள் இன்று வழக்கம் போல் இயக்கப்படும் என அதிகாரிகள் தகவல். மழையை பொறுத்து தேவை ஏற்பட்டால் பேருந்து சேவையில் மாற்றம் செய்யப்படும் எனவும் அறிவிப்பு. சென்னையில் அரும்பாக்கம் பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலைய பார்க்கிங்களை பயன்படுத்த வேண்டாம். பயணிகளுக்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவுரை. புதுச்சேரியில் அத்தியாவசிய தேவையின்றி மக்கள் வெளியே வர வேண்டாம் என அரசு அறிவுறுத்தல். கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் அனைத்தும் இன்று மூடப்படும் எனவும் புதுச்சேரி அரசு அறிவிப்பு. புயல் எச்சரிக்கை காரணமாக அண்ணா மற்றும் சென்னை பல்கலைக்கழகங்களில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று பங்கேற்க இருந்த நிகழ்ச்சி ரத்து. பெஞ்சல் புயல் காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பெஞ்சல் புயல் காரணமாக பெங்களூருவிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்டமாக 1383 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்ட பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை வால்டெக்ஸ் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றவும் ஏற்பாடு. பழங்குடியின மக்கள் அனைவருக்கும் எல்லா சலுகைகளும் கிடைக்க ஏற்பாடு. உதகை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு.
கோவை ஆலந்துறை அருகே நில மோசடி வழக்கில் முன்னாள் பேரூராட்சி தலைவர் கைது. தலைமறைவாக உள்ள 3 பேரையும் தேடும் பணியில் போலீசார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஒன்றிய குழு கூட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து உறுப்பினர் வாக்குவாதம். அதிகாரிகள் செல்போனில் மூழ்கியதால் பரபரப்பு. நிலத்தை அளக்க 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பெண் நில அளவையர் கைது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை. கோவையில் சட்டவிரோத மணல் கடத்தல் விவகாரம். வீடியோ எடுத்த சமூக ஆர்வலர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது. சிதம்பரத்தில் செல்போன் பராமரிப்பு பணிக்காக டவரில் ஏறிய ஊழியரை குரங்குகள் சுற்றி வளைத்ததால் பரபரப்பு. சிக்கி தவித்த ஊழியரை போராடி மீட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள். மகாராஷ்டிரா தேர்தல் தோல்வி கடுமையான முடிவுகள் எடுக்கப்படும். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழுவில் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. நொய்டாவில் நடைபெற்ற ப்ரோ கபடி லீக் போட்டி 34க்கு 33 என்ற புள்ளிகள் கணக்கில் குஜராத் அணியை வீழ்த்தி புனேரி வால்டன் வெற்றி. நடிகர் சூரி ஆனாபென் நடிப்பில் உருவான கொட்டுக்காளி படத்திற்கு சர்வதேச விருது. இந்தோனேஷியாவில் நடைபெற்ற விழாவில் நேட்டிவா விருதுக்கு தேர்வு.